என்ன பண்ணணும்? பல்ஸும் பார்க்கணும், உங்க கண் என்ன பார்க்கணும், கொஞ்சம் கீழே குடிங்க, அது நெஞ்சு பகுதியை பார்க்கறதுக்கு. கை எடுக்கக்கூடாது, நம்ம அப்படி வச்ச கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியே எடுக்கக்கூடாது. அதுலேயே நம்ம பண்றோம். கை தூக்கவே கூடாது, கை அந்த இடத்துல இருக்கணும். ஏன் கை எடுக்காது? சத்தம் போட்டு எண்டணும். சரியா? எப்பவுமே எப்படி பண்ணாலும் கோல்டன் பீரியட். ஒரு உயிர் எப்போ போக நினைக்குதோ அந்த பீரியட்ல நம்ம கொடுக்கக்கூடிய உதவி கோல்டன் அவசியம். எப்படி இருக்கீங்க சார்? என்னாச்சு சார்? எப்படி இருக்கீங்க? ஓகே, ஆஸ் செக் தி ஷோல்டர் அண்ட் ஆஸ் பல்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரௌனிங் அவேர்னஸ் ஆன ஈவெண்ட்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கன்னியாகுமரியில 3rd பிளேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உயிரை இருக்கிறாங்க. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இறந்து போறதை நான் கேள்விப்படுறேன். இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நம்ம நிறைய சுற்றுலா இதுக்கெல்லாம் போகும்போதோ முக்கியமா சின்ன பசங்க எந்த ஒரு அவேர்னஸ் இல்லாம தண்ணியில மூழ்கி இறந்து போறதை கேள்விப்படுறோம், நியூஸ்ல படிக்கிறோம். ஸோ யாரும் போய் எதுவுமே தெரியாம டக்குன்னு போய் உள்ள இறங்கி எதுவும் ஃபேமிலிக்கு லாஸ் கொடுத்துடாதீங்க. அவேரா இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதோட அவேர்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ்ல தண்ணியில வந்து மூழ்கவங்களை எப்படி சேவ் பண்ணணும், ட்ரௌனிங் வந்து எப்படி அவங்கள ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. எப்படி உள்ள மூழ்கி இருக்கவங்கள வெளியே எடுத்துட்டு வந்து எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி சிபிஆருக்கு வந்து எந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எல்லாம் வந்து ஜெயசேகரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து எங்களுக்கு டீச் பண்ணாங்க. அப்புறம் ஏதாவது லேக்லயோ இல்ல பாண்ட்லயோ விழுந்து ட்ரோன் ஆயிட்டு இருக்கவங்க எப்படி வெளியே கொண்டு வரணும், இதை நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா எப்படி நம்மளே சேவ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து போலீஸ், அதாவது ஃபயர் இன்ஜின் போலீஸ் அவங்க வந்து எங்களுக்கு நீங்க டீச் பண்ணாங்க. எப்படி இருந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து? ஒரு பேசிக் ஐடியாவே நமக்கு இருக்காது. இப்போ ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேனிக் ஆயிரும். என்ன நம்மளா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க அந்த இடத்துல இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் தெரியாம ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாம் இருப்போம். இன்னைக்கு அவங்க டீச் பண்ணல இருந்து நம்ம வந்து பேனிக் ஆகிறதுக்கு முன்னால நமக்கு எந்த நேரத்துக்கு உள்ள வந்து ஒருத்தவங்க இந்த ஆம்புலன்ஸை கூப்பிட்டா நம்மளால அவங்கள சேவ் பண்ண முடியும், எவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டு அவங்களோட உயிரை நம்மள காப்பாற்ற முடியும், ஒரு உயிர் நம்மள நம்பி இருக்கு, நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து எங்களுக்கு கிடைச்சு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து. இன்னைக்கு நம்ம வந்து எங்க ஐயப்பா காலேஜ்ல வந்து நம்ம வந்து ட்ரௌனிங் பத்தி, அதாவது நம்ம இப்போ யாராவது குளத்துல ஏதாவது மூழ்கினாலோ, ஏதாவது இப்போ சம்திங் நம்மளாவே இப்போ எங்கேயாவது போகும்போது யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும், சம்திங் யாராவது மூழ்கிட்டாங்க, அந்த மாதிரி அவங்கள வந்து இக்கட்டான சூழ்நிலையில நம்ம வந்து காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு வந்து ஒரு செஷன் ஒரு செஷன் வந்து இது பண்ணிருக்காங்க. எப்படியாவது யாராவது மூழ்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிபிஆர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இப்ப யாராவது இந்த ட்ரோனிங் ஆயிட்டாங்கன்னா, அதாவது தண்ணியில மூழ்கிட்டாங்கன்னா அவங்களை எப்படி காப்பாத்துறது, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து சொல்லி தந்திருக்காங்க. அதுக்காக நம்ம காலேஜ்ல இருந்து 3 பிள்ளைங்களையும் நமக்கு எப்படி, அதாவது பிராக்டிக்கலா வந்து செய்து காட்டியும் நமக்கு வந்து சொல்லி தந்திருக்காங்க. இது மூலமா எனக்கும் கொஞ்சம் வந்து எப்படி இப்ப யாராவது வந்து மூழ்கிட்டாங்கன்னா நம்மளும் ஒரு ஐடியா இருக்குது. இப்ப யாராவது வந்து மூழ்கிட்டாங்கன்னா நம்ம போய் காப்பாற்ற முடியும், எப்படி எல்லாம் காப்பாத்தலாம். இப்ப சம்டைம்ஸ் இப்ப நம்மனாலும் நார்மலா இருந்தோம்னா இப்ப யாராவது மூழ்கிட்டாங்கன்னா ஐயோ இப்ப என்ன பண்ணணும், அப்ப ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, யாராவது கூப்பிடுங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்ப இவங்க சொல்லி தந்ததை வச்சு ஒரு ஐடியா இருக்கு, எப்படி எல்லாம் காப்பாற்ற முடியும், நம்மளாலே ஒருத்தங்களை வந்து காப்பாற்ற முடியும். அதுவும் காப்பாற்ற முடியாத பட்சத்துல நம்ம இப்ப சிபிஆர் கொடுத்துட்டு அவங்களுக்கு பல்ஸ் இல்ல அந்த மாதிரி சமயத்துல வந்து 108 வந்து கூப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.